நேர்களே, ஆக்கமும் ஆன்மீகமும் ஒரு அற்புதமான துளிர் நேர்களே, இந்த நெல்லிக்காய் இன்னைக்கு பெருமாள்கிட்ட வச்சுருக்கு. இந்த நெல்லிக்காவை எடுத்து நல்லபடியாக ஆளுக்கு, அதாவது ஒரு வீட்டில் எத்தனை நபர் இருக்கீங்களோ ஆளுக்கு ஒவ்வொரு துண்டு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. ஓகேவா? இப்போ லெமன் எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருக்காவது கண் திருஷ்டி பயங்கரமாக இருக்குன்னா பாதியாக ஒரு நறுக்குன்னு இருக்குங்க, அப்புறம் இந்த பக்கம் ஒரு நறுக்குன்னு இருக்குங்க. அப்போ இப்படி ஒன்றுன்னா ப்ளஸ்ஸு மாதிரி. இப்போ 4 துண்டு இருக்கும். உள்ளுக்குள்ளே குங்குமம் வைங்க. யாருக்கு திருஷ்டி சுற்றுறீங்களோ அவங்களுக்கு இப்படி நிற்க வச்சு இப்படி ஒரு 3 சுற்று, இப்படி ஒரு 3 சுற்று சுற்றிட்டு ஓம் சக்தின்னு சொல்லிவிட்டு நடுவில் சூடன் வச்சுட்டு திருஷ்டி சுற்றி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் கை கால் முகம் நீங்கள் அலம்பிடணும். இப்படியே பொறுமையாக எத்தனை நாள் நீங்கள் செய்ய கண் திருஷ்டி, ஓமளிப்பு இதெல்லாம் போயிடும். சாதாரண எலுமிச்சம்பழம் தான் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அது எதையும் சாதிக்கக்கூடியது. உள்ளங்கையில் வச்சு கூட சில பேர் தியானம் பண்ணுவாங்க. நம்பிக்கை தான் பிரதானம். கண்டிப்பாக. இப்போ இன்றைக்கி நம்ம வராகி அம்மன்கிட்ட வச்சுருக்கு. இந்த வராகி அம்மன்கிட்ட வச்சது கண்டிப்பாக அவ்வளோ வரப்பிரசாதி. இதை இப்படி ஒன்று ப்ளஸ் ஆட்டம் வச்சு நறுக்கி அதில் குங்குமம் வச்சு கட்டி கற்பூரம் அது மேலே வச்சு அப்புறம் இப்படி 3 சுற்றி இப்படி 3 சுற்றி 4 துண்டத்தை 4 திசையில் சுற்றி போட்டுடணும். அவங்கள சுற்றிட்டு வெளியில் நம்ம நிலையில் பிச்சு போட்டுடணும் வாசலில். ஆனால் சின்ன ரிக்வெஸ்ட், மிதிப்படக்கூடாது. தாம்பாளத்தை வச்சு புழிஞ்சிருங்க. 4 துண்டை போட்டுருங்க. நீங்கள் மூஞ்சி, முகம், கை கால்லாம் அலம்பிடணும். ஓகேவா? இப்படி செஞ்சிங்கன்னா திருஷ்டி போயிடும். ஆனால் எந்த இது செய்ய போனாலும் பெருமாள்கிட்ட வச்சுட்டு அம்பாள்கிட்ட உரி ஏற்றி அதுக்கப்புறம் செய்யணும். கண்டிப்பாக. ஓகேவா?